Audio Jungle. ஹலோ, சொல்லுங்க சித்தப்பு. என்ன தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். மகனே, நீ போன வருஷம் பூரா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட. புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த ஆண்டு பூரா உனக்கு நல்லதாவே நடக்கட்டும். நல்லா இருப்ப. ஆ? புத்தாண்டு வாழ்த்துக்கள் தம்பி. ஹாப்பி நியூ இயர்ரா தம்பி. நம்பா, போன வருஷம் கூட நான் கஷ்டம் தான் பட்டேன்ட்டு ஊர்ல இருக்க உனக்கு எப்படி தெரியும்? இல்ல அடுத்த வருஷம் கூட நான் நல்லா தான் இருப்பேன்னு எதை சொல்றீங்க? இல்லப்பா, வாழ்த்து சொல்லும்போது இதெல்லாம் பேசி சேர்த்து சொல்றது வழக்கம்தான். ஏதோ சொந்தக்காரன்ற முறையில உனக்கு வாழ்த்து சொன்னேன். அப்ப ஏதோ சொந்தக்காரன்ற முறையில தான் இந்த தீபாவளி வாழ்த்து, புத்தாண்டு வாழ்த்து, பொங்கல் வாழ்த்து, அப்புறம் போனா போதுல இந்த பிறந்தநாள் வாழ்த்து எல்லாம் சொல்றீங்க. யாரும் மனசார சொல்றது இல்ல. அப்படியே சொன்னாலும் நம்மளோட நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்னு தான் வாழ்த்து சொல்றீங்க. உனக்கு வாழ்த்து சொன்னது தப்புதான்ப்பா, விடாப்பா. The next day. என்ன சித்து இப்போ ஃபோன் பண்ணால் கட் பண்ணுறாப்புல, திரும்ப போடுவோம். ஹலோ, எங்கடா கால் பண்ற? சித்தப்பு ஃபோன் பண்ணா கட் பண்றீங்க? அப்புறம் புத்தாண்டு அது மாதிரி நேற்று முத உனக்கு வாழ்த்து சொன்னேன், இடமா பேசினேன். இப்போ எதுக்கு கால் பண்ற? ஒரு நியூஸ் ஒன்று சொல்லலாம் தான். சரி சொல்ற, என்னடா நியூஸு? அது நேற்றுக்கு நீங்கள் எனக்கு புத்தாண்டுக்கு முதல் வாழ்த்து சொன்னீங்கல்ல, அது மாதிரி போன வருஷம் ஒரு ஆளுக்கு அவன் சொந்தக்கார பையன் முதல் வாழ்த்து சொல்லியிருக்கானப்பா. போன வருஷம் பூரா அந்த ஆள் படாத பாடுபட்டிருக்கான். சரியான வேலை இல்லை, வருமானம் இல்லை, ஒரு தொழில் ஒன்று தொடங்கி நஷ்டமாகி போச்சு. குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையாகி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். இவ்வளோத்துக்கு காரணம் அந்த பையன் சொன்ன முதல் வாழ்த்து தான் நம்பி கோவத்தில் அந்த பையனை போட்டு தள்ளிட்டானாப்பா. ஏய், என்னடா சொல்ற? இப்போ இந்த செய்தியை உங்ககிட்ட ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு இந்த வருஷம் முதல் வாழ்த்து நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. அதனால் இந்த வருஷம் பூரா நான் நல்லா இருக்கணும், நல்லாவே தான் இருக்கணும். நீ நல்லா இருக்க, நான் என்னப்பா செய்யறது சொல்லு. வேணா நம்ம குலதெய்வத்துக்கு வேணா கடை வெட்டுறேன்னு வேண்டிக்கோங்க. அப்புறம் நம்ம ஊர் மாரியம்மனுக்கு தீச்சீட்டு எடுங்க, தீ மிதிங்க. அப்படியே பழனிக்கு கூட பால் காவடி எடுத்துட்டு போயிட்டு வாங்கப்பா. ஆக மொத்தத்தில் இந்த வருஷம் பூரா நான் நல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எனக்கு முதல் வாழ்த்து சொன்ன உங்க மேலதான் எனக்கு கோவம் வரும். அப்புறம் பாத்துக்க. டேய், இனிமே புத்தாண்டு இல்லடா, பொங்கல் வாழ்த்து கூட இனிமே எவனும் சொல்ல மாட்டான்டா. ஏண்டா சரவணா, உங்க சித்தப்பா கிட்ட பேசிட்டு இருந்தியே, அவருக்கு கொடுக்க வேண்டிய காசு எதுவும் கேட்டாரா? இப்போ போட்ட போடல இன்னும் ஒரு வருஷத்துக்கு அந்த எனக்கு போனே பண்ண மாட்டாப்ல.